ஹவா 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 ஓகே, நல்லா சாஃப்டாக பசஞ்சாச்சு. இது அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். சப்பாத்தி ரெசிபி இல்லையா இது? ஆல்ரெடி நான் சப்பாத்தி ரெசிபி 2 வாட்டி பண்ணியிருக்கேன். 2 வாட்டினா ஒன்று சப்பாத்தி எப்படியெல்லாம் மிஸ்டேக் ஆகி நல்லா வராமல் போகிறதுன்னு சொல்லி அப்படி ஒன்றும், ஒரு சாஃப்டான சப்பாத்தி வந்து எப்படி பண்ணுறதுன்னு 2 வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இது என்னென்னா, உங்கள் ரெசிபியை பார்த்து சப்பாத்தி சாஃப்டாக வந்துருச்சிங்க. உங்கள் சப்பாத்தி சைட் டிஷ்ஷெலாம் நாங்கள் பண்ணி பார்த்தோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும்தாங்க பெரிய ப்ராப்ளம்னு ஏகப்பட்ட கமெண்ட்டு. வட்டமாகவே வர மாட்டேங்குது. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, நான் இருக்கேன்ல. நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நிறைய சப்ஜெக்டில் சைஃபர் வாங்கியிருக்கேன். அதனால் எனக்கு வட்டம் ரொம்ப நல்லா போடுவேன். என்னை கண்டிப்பாக நம்புங்க, நீங்களும் ஈஸியாக சூப்பராக பண்ணிடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் போடும்போது அதுவே திரும்புதே சப்பாத்தி. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி பண்ணிடலாமா? என் அன்பு வணக்கம். ஸோ இந்த சப்பாத்தி பண்ணுறது, ரவுண்டாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம், நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன்னா, நேற்று அப்படியே உருட்டிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி அப்படி போடுவேன். ஆனால் பெரும்பாலான வீட்டில் அப்படி பண்ண மாட்டாங்களா, உருண்டை பிடிச்சி உருட்டி வச்சு அப்படி தானே பண்ணீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், உருண்டையை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒன்று ஒன்றா எடுத்து மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டா தான் முதல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு. மாவில் நல்லா கோட் பண்ணுறது தான் இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்போ தான் நல்லா நம்மளால் தேய்க்கவே முடியும். அதுக்கப்புறமா இதை அழுத்துறது வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று இந்த உள்ள கையில் இப்படி வச்சு அழுத்தலாம், இல்லை 4 விரலில் வச்சு அனுப்பலாம். எது பெஸ்ட்டு, இது நல்லதா இதில் நல்லதா? எதில் பண்ணாலும் ரவுண்டு வரதான் போகுது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் பண்ணிக்கோங்க. நான் உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு மெத்தட். இப்படி ஃபஸ்ட்டு இப்படி தேய்ங்க, அப்புறம் திருப்பி போட்டு நேர் ஆப்போசிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி இப்படி போட்டுட்டு இந்த ஆங்கிளுக்கும் இந்த ஆங்கிள் தேய்ச்சோமா, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆங்கிளுக்கு அப்படியே தேய்ச்சிங்கன்னா, அப்படியே திருப்பி போட்டு அப்படியே அங்கே பாருங்கள், அப்படியே தேய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரவுண்ட் ஷேப்பு ஆல்மோஸ்ட் வந்துடும். இந்த ஷேப் வந்தவுடனே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப் இல்லை, இங்கே ரவுண்டுக்கான இது மிஸ் ஆகுது. இதெல்லாம் அங்கங்கே பார்த்து தெரிஞ்ச உடனே நம்ம ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல அப்படி ஒரு அமுக்கு, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ரவுண்ட் ஷேப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? எவ்வளோ சூப்பராக ரவுண்டாக இருக்குது பாருங்கள். வா, ஓகே, எவ்வளோ சூப்பராக ரவுண்டாக இருக்குது பாருங்கள், நீலா மாதிரி. இது ஒரு வகையாக ரவுண்டாக இதை சுற்றலாம், தேய்க்கலாம். இன்னொரு வகை அப்படியே தேய்க்கிற ஒன்று இது இருக்குல்ல, இது ஒரு வழி. இது பேசிக். எனக்கு வந்து சப்பாத்தியே இது வரைக்கும் நான் தேய்ச்சதில்லை அப்படின்னா இந்த இதில் முதல்ல நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுவுமே இதை காட்டிலும் ரொம்ப ஈஸி தான். முதல்ல பண்ணுறவங்க இது பண்ணி பாருங்கள். அதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதையும் நான் காட்டி விட்டுறேன். அது பண்ணிட்டா உங்களுக்கு இன்னமும் ஈஸியாகிடும். இந்த மெத்தடுக்கு கொஞ்சம் கீழேயும் கொஞ்சம் மாவை இப்படி போட்டுக்கணும். இப்படி வச்சுட்டு இதில் நீங்கள் ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டாக இருந்தால் நான் ரைட் ஹேண்ட். ஸோ எந்த ஹேண்டோ அந்த இடத்துல முதல்ல ப்ரெஷர் கொடுக்கணும். சீசா மாதிரி இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும், அது லேசாக அமுக்கு. ஆனால் ஒரு சைடு இந்த பக்கமாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே சுற்ற வேண்டியதான். பார்த்தா தெரியுதா? இவ்வளோ சூப்பராக ரவுண்டாக வந்துருச்சு பாருங்கள். ஆக்சுவலாக மாவு நீங்கள் அதிகமாக போட சொல்கிறீங்க, போட்டால் அந்த சப்பாத்தியை நான் அதுலேயே சப்பாத்தியில் நிறைய மாவு இருக்கும். நான் தவாவில் போட்டு எடுக்கும்போதும் அது நல்லாவே இருக்காது. ஆக்சுவலாக சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்ல
லூஸாக தான் இருக்கும், சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம மாவு போட்டு தேய்க்கும் போது அந்த கோதுமை மாவுலாம் அதுவே அப்சர்வ் ஆகிக்கும். எக்ஸஸாக இருக்கிறது நீங்கள் எடுத்துகிட்டு இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸஸ் எல்லாமே கீழே விழுந்துடும், உங்களுக்கு மாவே இருக்காது. ஆக்சுவலாக எக்ஸஸ்ன்னு அவ்வளோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, லேசாக தான் இருக்கும். இந்த 2 ட்ரிக்கில் எந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரவுண்டு சப்பாத்தி வர்றது ஷுவர். நம்ம பண்ணுற மாதிரி என்னோடய ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சப்பாத்தி எப்படி சாஃப்டாக மாவு பிசையணும் ரொம்ப தெளிவாக நான் அதை சொல்லியிருப்பேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இதோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க்கை கொடுக்குறேன். யார் வேணாலும் சாஃப்டாக சப்பாத்தியை பண்ணிட முடியும். இந்த ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாகவும் வரும், டேஸ்டியாகவும் வரும், இந்த மாதிரி ரவுண்டாகவும் வரும். யாரும் கிண்டல் பண்ண முடியாது. நம்ம தான் வீட்டில் மாஸ்டர் ஷெஃப். ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு பொறுப்பு ஒப்படைச்சாகணுமே. என்னதா சொல்லட்டுமா? பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.